ஆமாமா. ஆமா. அப்போ பார்த்தார் உக்கரம மன்னன் சொல்லுகிறார், என்னம்மா சொல்லுகிறார்? குழந்தையை வெட்டி கொண்டால் பெரிய பாவம், பெரிய பாவம் ஐயா. நம்ம ஆகாத பிள்ளை என்று சொன்னால் ஆற்றிலை கொண்டு போட்டால் என்ன? ஆமாமா. என்று குழந்தையை 4 மணி 4 காலைக்கு சாத்த பண்ண போதும் பிறகு பூலியாட்டி சாத்தா எழுதி வச்சுக்கணும் ஜாமெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டதே. பூலியாட்டி சாத்தா 4 மணி பிறந்த போதும் 4 காலைக்கு. அப்போது விக்கிரம மன்னன் எப்படி நினைக்காரு? அந்த காப்பி ஊற்றி விடுங்க. அது கடை இல்லையப்பா அடி அடி பாடல அடி உடுக்கடி வெளி சட்டமே கேட்க. அப்போது விக்கிரம மன்னன் சொல்லுகின்றார், சரி குழந்தை ஆற்றிலே கொண்டு போட்டால் என்ன ஆமா என்று குழந்தையை கஞ்சி பாத்திரத்தின் உள்ளே தூக்கி வைத்து வைத்துக்கொண்டு கமுசா சட்டி போட்டு மூடி வைத்து சரி ஆற்றிலே வந்து நின்று பாலகனை பார்த்து அழுகிறார் உக்கரம மகராஜன். ஆமா எப்பா என் மகனே கண்மணியே, ஆமாம்மா எப்பா என் மகனே கண்மணியே, எந்த வார்த்தையை சொல்ல கேளா, உன்னாற்றினில போட வந்து அந்த அரணாரோ எழுதிட்டானோ, உன்ன தண்ணீரில போட வந்து அந்த தாமோதரன் எழுதிட்டானோ, உன்ன பரவானோ போட வந்து அந்த பகவானோ எழுதிட்டானோ. உக்கரம மகராஜன் ஆற்றிலே வந்து நின்று பாலகனை பார்த்து அழுகிறார். சரி பாலகனை பார்த்து அழுது கொண்டு இருக்கிறார். எப்பா என் மகனே கண்மணியே, என்னய்யா? உன்னை ஆற்றில போடுவதற்கு அந்த அரணாறு எழுதிட்டானோ, ஆமாம்மா. பாரவன போடவன்று ஆதி பகவான எழுதிட்டானோ, சரி இதற்குத்தான் நான் தவம் இருந்தேனா ஆமையா என்று அழுது கொண்டு, ஆமாமா இனி அழுது என்ன செய்ய, இனிமே என்ன செய்ய? அவன் விதி அப்படி இருக்கிறது, அதை மாற்ற யாராலையும் முடியாது. அவனுக்காவது விதி இருந்தது. எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல என் நேரம் சரி இப்படி ஒரு பேரு கேட்கணும்னு சொல்லி அடுத்து செய்யாத தவற செய்துட்டு இப்படி ஒரு வார்த்தை சொல்றவன என்ன செய்ய? என்னய்யா? என் விதி, நான் அப்படித்தான் பேர் கேட்கணும்னு இருக்கு. ஆமா அது எவ்வளவு பெரிய பேரியா? சரி அப்படி ஒரு பேரு எவ்வளவு பெரிய பேரு, அது பெரிய பேரு. ஆமா ஆமா அப்போ வீட்ல எத்தனை டிக்கெட் இருக்கு தெரியுமா? அப்படி என்னையா வீட்ல எத்தனை டிக்கெட் இருக்கு தெரியுமா? எத்தனை குடும்பமே அப்படிதான் இருக்கு. 8 பேர் இருக்காங்க, இவரோட சேர்த்து 9 இருக்கு. குடும்பமே அப்படி ஆயிட்டு. ஆமா அப்போது அங்கு ஓடுகிற தண்ணீரிலே கஞ்சி பாத்திரத்தை விட்டு விட்டு சென்றார் உக்கரம மகராஜன். சரி அந்த பேழையானது ஆற்றில எப்படி வருகிறது பாருங்க. எப்படி எப்படி அம்மா வருகிறது? கரை விட்டல்லவோ கரையில் வரபோதே மறுகரைதான் ஆனதிலே உடைய தீரத்தை கண்டானையா நிலதான் எடுத்து வெள்ள பார்க்கும் போதே அறுபற்ற பாலகனோ ஆளிலையோ அழகையா அழகனான பாலகையா. ஓ அழுது கொண்டு ஓடுகிற தண்ணீரிலே கஞ்சி பாத்திரத்தை விட்டு விட்டு சென்றார் உக்கரம மகராஜன். சரி அந்த பேழையானது ஆற்றிலே தண்ணீரிலே மிதந்து வருகிறது. ஆமா அவர் சொல்லிட்டார் 4 மணி வரை படிங்க, நாளைக்கு உங்களுக்கு வேலையே இல்லைன்னு தான் சொல்லி எனக்கு அட்வான்ஸ் தந்திருக்காரு. சரி 4 மணி வரை படிப்போம், நாளைக்கு வேற நிகழ்ச்சி இருக்கு. அப்போது அதனால் பயம் இல்லாம பையா படிங்க. அப்ப அழுது கொண்டு ஆற்றிலே விட்டு விட்டார் அல்லவா. பேழையானது ஆற்றிலே தண்ணியிலே மிதந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆமா ஆற்றின் மறு கரையிலே ஆனை அகமுடையான் என்பவன் ஒருவன் சரி குதிரை குளிப்பாட்டி கொண்டு விட்டு, ஆமா குதிரை குளிப்பாட்டி தண்ணீர் கரையிலே கொண்டு கட்டிவிட்டு சரி கால் கை முகமெல்லாம் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமா ஒரு தாளை மடல் தட்டி கஞ்சி பாத்திரமானது அப்படியே அவன் முன்னாலே சுற்றி கொண்டு வருகிறது. ஆமாம்மா. ஆனை அகமுடையான் நினைக்கிறார். என்னம்மா நினைக்கிறார்? தண்ணியில பாத்திரம் வரக்கூடிய காரணம் என்ன? எதற்காக வந்தது?
இது ஒருவேளை யாரு வேலைக்கு போனவங்க தண்ணிய கோதுமை பாத்திரத்தை தண்ணி கை தவறி தண்ணியில விட்டுருப்பாங்களோ? இருந்தாலும் இருக்கலாம். இல்ல ஆத்துல வெள்ளவங்க இறங்கி வரும்போது வெள்ளம் வந்துருச்சோ? இல்ல ஒரு எது சின்ன குழந்தை கொண்டு போட்டோ தெரியலையே. ஆத்துல அரிச்சு கொண்டு போயிருச்சோ? என்னன்னு தெரியலையே. சரி என்று ஓடி வந்து பேழை கையில எடுத்து திறந்து பார்த்தார். ஆமாம்மா. அதன் உள்ளே அழகான ஆண் குழந்தை இருக்க கண்டார் ஆனேகமுடையார். ஆமையா. என்ன குழந்தைகள்னு சொல்லி பகவான் தண்ணியில குழந்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறார் போல இருக்கு. ஆமாம்மா. என்று தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு வந்தார். சரி அம்மாய பெண்ணே தங்கலட்சுமி சொல்லுங்கள் நாதா. நாதா வாங்க ஆத்துக்கு குதிரை உளுப்பாட்ட போயிட்டு மாப்பிள்ளை இப்படி வாரிகிறேன்னா. ஏ கையில பெட்டியோட வாரிட என்னையா காரணம்? இது ஆத்துல வந்த பேழையம்மா. சரி அதை நீ திறந்து பாருன்னார். ஆமா. அப்போ தங்கலட்சுமியால் ஓடி வந்து பேழையை திறந்து பார்க்கும்போது அதன் உள்ளே அழகான ஆண் குழந்தை இருக்க கண்டார். சரி நாதா இது யாருடைய குழந்தைன்னா? ஆமா இது யாருடைய பிள்ளை? திடீர்னு ஒரு பிள்ளை வந்தா யார் பிள்ளைன்னு தானே கேட்க முடியும். கண்டிப்பா கேட்கணும்லையா. எடுத்த உடனே யான் பிள்ளைனாப்பா சொல்ல முடியும். யார் பிள்ளைனா நம்ம பெற்றா தானே பிள்ளை. சரி அப்ப இது யாரு பிள்ளைன்னா? ஆமா இது ஆத்துல வந்த பிள்ளை. சரி ஆத்துல யாரோ விட்டுருக்காங்க. நான் குழந்தைகள பார்த்தியா? ஆமா அத பார்த்தே நான் கையில தூக்கிட்டு வந்தேன். சரி சரி நம்ம கைக்கு வந்த பிறகு இது நம்ம குழந்தை தானே, யாராவது தேடி வந்தா பாத்துக்கிடுவோம் பார்ப்போமே சரி என்று சொல்லி இவனுக்கு நம்மளுக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் தெரியுமா? என்னமா பெயர் வைக்க வேண்டும்? இவன் கஞ்சி பாத்திரத்தின் உள்ளே இருந்ததனாலே கஞ்சராசன் என்றும், சரி கமுஷா சட்டி போட்டு மூடி வைத்திருந்ததனால் கமுஷ மகாராஜன் என்றும், சரி கஞ்சி பாத்திரத்தின் உள்ளே இருந்ததனாலே கஞ்சராசன் என்றும், ஆமா கமுஷா சட்டி போட்டு மூடி வைத்திருந்ததனால் கமுஷ மகாராஜன் என்றும், சரி அவனை பேரோமிட்டு அங்க பிறகுலம்மா பிள்ளை தன்னை வளர்த்து வரரே பேரோ வைத்து பிறைகுலமா பிறகுலம்மா பிள்ளைதானே வளர்த்து வரரே ஒரு மகனே தருமகனே என் மகனே கமுஷ ராஜா அள்ளி ஒரு வண்ணமாக பொழுது ஒரு மேனையாக சேர்ந்து வேறொரு அழகினை எப்பா எங்கன் ஒரு மகனே திருமகனே செல்ல மகனே கமுஷ ராஜா. சரி என்ன பேரு கமுஷ ராஜன். ஆமா இவ்வளவு அருமையான பேர் பாருங்க. ஆமாம்மா. கமுஷராஜர் என்று பெயர் கொடுத்து சரி நாலு ஒரு வண்ணம் பொழுது ஒரு மேனியாக வளர்த்து வரக்கூடிய காலத்தில் கமுஷராஜரோ ராஜா வீட்டு குழந்தை அல்லவா. சரி பிள்ளை இன்னைக்கு ஒரு வளர்த்தி நாளைக்கு ஒரு வளர்த்திய வளர்த்துக்கிட்டு இருக்கான். ஆமா அதான் பெரியவங்க சொல்வாங்க என்ன பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும் முருங்கே மொறிச்சு வளர்க்கணும்னு சொல்லி. சரி 5ல வளையாதது 50ல வளையுமா? வளையாது பிறகு ஒடியத்தான் செய்யும். அது ஒடியத்தான் செய்யும். மரம் ஒடிச்சாலாவது விறகுக்காகும். மனுஷனை ஒடிச்சு என்ன பண்ண முடியும்? ஒண்ணு மனுஷன் எதுக்குமாவா எதுக்குமே ஆகாது. அப்போ கமுஷராஜன் செல்ல பிள்ளை பாத்தீங்களா? ஆமாம்மா. ரொம்ப சேட்டைகள்லாம் செய்துகிட்டு இருக்கான். சரி அடுத்த வீட்டு பிள்ளைகளை அடிக்கிறது. அவனுடைய அம்மா அந்த தங்கலட்சுமி கிட்ட இடத்துல சண்டைக்கு வர்றது. சரி இவா குடும்பி அவா பிடிக்க, அவா குடும்பிய இவா பிடிக்க. இரும்பதான் பிடிக்க போகுது. அக்கால தங்கச்சி அவா குடும்பி இவா பிடிக்க, இவா குடும்பி அவா பிடிக்க. கண்டிப்பா நடக்கும். அப்படிமா தாய் பிள்ளைமா எல்லாம் நடக்கும். என்னதான் நடக்குன்னு சொல்ல முடியாது. சுத்தி சுத்தி நடக்கும். குரண்டுக்குள்ளே நடக்கும். ஆமா. அப்போது என்னம்மா அங்கே பார்த்தார் ஒரு நாள தினத்திலே தங்கலட்சுமி வெண்முடியால் சொல்லுகிறார். என்னம்மா சொல்லுகிறாள்? நாதா என்ன நம்ம பெற்ற பிள்ளையாக இருப்பானே, ஆனால் சரி 10 வார்த்தை சொன்னாலும் ஒரு வார்த்தையாவது காது கொடுத்து கேட்பானே. ஆமா எப்படி பெற்ற பிள்ளை இருந்தாதானே சொல்லி கேட்பான். சரி எப்படியும் அடுத்த பிள்ளை தான் பாத்தீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா வரும்ல கூடிய சீக்கிரம் வரும். அடுத்த பிள்ளை தானே. சரி அப்படின்னா ஆமாமா. இதை கமுஷராஜர் தெருவிலே அடுத்த வீட்டு பிள்ளை ஒன்றை அடித்து போட்டு விட்டு சரி வீட்டிற்கு வெளியாக ஒட்டு திண்ணையில இருந்து அம்மா அப்பா பேசுற வார்த்தை காது கொடுத்து கேட்டாங்க. ஒட்டு திண்ணையில தான் இருக்கணும், காது கொடுத்து தான் கேட்கணும். அப்படி வீட்டுக்குள்ள ஓடோடி வந்த ஆமாம்மா கேளப்பா தந்தையரே இந்த வார்த்தை சொல்ல கேள யாருடைய பிள்ளையப்பா எந்த தேசம் எங்கே இருந்து எங்கே வந்தேன் ஊர்தான் அண்ணன் அபகிர்தான் அண்ணே உற்றதத்தை நாமோ மண்ணே நான் வந்ததொரு காரணத்தை எனக்கு வைத்திரத்தை சொல்ல வேணும்.
தாயே தங்கலட்சுமி, என்னம்மா? நான் யாருடைய பிள்ளை? சரி, எங்க பிறந்த பிள்ளை? எந்த ஊரு, எந்த தேசம், தாய் பெயர் என்ன, தந்தை பெயர் என்ன? சரி, எதற்காகப்பா இப்படி கேக்குற? நீ எங்க பிள்ளைதான்? நீ எங்க பிள்ளைதானப்பா? ஆமா. நான் இருக்கா உங்க அம்மா தங்கலட்சுமி, நான் இருக்காரு உங்க அப்பா நான் ஆனேகமுடையா. சரி, நான் உங்க பிள்ளை இல்லையே. அப்படி யார் பிள்ளை? மாரியப்பன் பிள்ளையா நீ? அப்பா இல்லையா? ஏமா அதே சந்தேகமா தான் இருக்கு. அப்படி யாருடைய பிள்ளைன்னு? சரி அப்பா நீங்க சொன்ன வார்த்தை கேட்டேனே. ஆமா. சரி. என்னப்பா? சரி, அடுத்த வீட்டு பிள்ளைன்னு சொன்னீங்களே, அடுத்த வீட்டு பிள்ளை அப்படி நம்ம வீட்டுல யார் இருக்காங்க? ஆ, அடுத்த வீட்டு பிள்ளை உங்களுக்கு நான் தானே இருக்கேன். அப்படியே இல்ல கிடையாதுப்பா. உண்டு. ஆ, அடுத்த வீட்டு பிள்ளை நான் தானே. என்ன சரி. ஏப்பா மகனே எப்படி சொல்ற? ஆமா. எங்க பிள்ளை தானே. என்ன சரி. உண்மையை சொல்றீங்களா இல்ல என்ன செய்யணும்னா? ஆமா. ஆகா, என்ன இவன் வர்ற வருத்தம் பார்த்தா பெரிய வருத்தம் எல்லாம் இருக்கு. போற பாக்க பார்த்தா அருவாளை தூக்கிடுவான் போலயே. 2 வருஷம் தான் இருக்கு. இனிமே உண்மை சொல்லித்தான் ஆகணும். ஆமா, உண்மையை உடைச்சுதான் ஆகணும். ஆ, அதாவது இன்னும் கொஞ்சம் வளர வளர சரி. 4 பேர் சொல்லுவாங்கல்ல, ஆமாய்யா. ஏன்னா அது யாரு? ஏமா அவ்வளவு தூரம்லாம் உங்க அம்மைக்கு இது யாரு? ஆமா. அப்ப உண்மை சொல்லித்தானே ஆகணும். ஏமா அவ்வளவு தூரம்லாம் போவாது. ஆ, இனிமே வம்புக்கு வந்ததுன்னு வைங்க, ஆ. வேரோட அறுத்து எரிஞ்சிட வேண்டியதான். ஓஹோ, சரி, அப்ப குடும்பத்தையே சுழட்டி இழுத்துற வேண்டியதா வெளியே? இழுத்து கீழே போட்டு தர 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 தரன்னு இழுத்துற வேண்டியதான். இழுத்துற வேண்டியது வேற வழி இல்ல. சரி, அழிச்சு கிழிச்சு போட்டு போயிருவோம். போயிருவோம். பொறுமையா இருப்போம். சரி. பொறுமையை சோதிச்ச பிறகு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஏமா நம்மளா வம்புக்கு போக கூடாது, வந்தா விடக்கூடாது. விடக்கூடாது. யாரோ தானம்மா? சரி, அப்போது அந்த ஆனேகமுடையான்னு சொன்ன. வம்பு இழுக்கதான் சுத்தி சுத்தி வருது. சரி. இழுக்கும் போது இருக்கு. ஓஹோ, உங்கள்கிட்ட பக்கத்து வீட்டுல ஆமா. அப்படியா? சரி, அப்போ ஆனேகமுடையான்னு சொல்லுகிறேன். என்னம்மா சொல்லுகிறாய்? மகனே, என்ன? ஆகா பையன் ரொம்ப கோபமா பேசுறானே, சரி. நம்ம உண்மையை சொல்லிட வேண்டியதான். ஆமா. எப்பா மகனே கம்சராஜா, என்னப்பா? நீ பிறந்ததோ மதுராபுரி. சரி. உன் தாய் பெயர் குருமனை, தந்தை பெயர் உக்கரம மன்னன். ஆமா. உன்னை ஆகாத பிள்ளை என்று சொல்லி ஆற்றிலே போட்டார்களப்பா. சரி. உன்னை எடுத்து